நாளைக்கு ஆடி பதினெட்டு. ஆடி பதினெட்டுனால நாங்கள் வந்து கம்பு பணியாரம் சுடுவோம். நேரமாக பணியாரம் சுட்டு காவேரி ஆற்றுல போய் தலை முழுகிக்கிட்டு சாமி கும்பிட்டு அங்கேயே சாப்பிட்டு வருவோம். கம்பை சுத்தம் பண்ணிக்கலாம். ஒரு பிடி கம்பு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பிடி ஒரு வட்டத்தான் இருக்குது. அன்னைக்கு அதான் மாட்டில் சாம்பு கட்டி ஓட்டினேன், உண்மை இருக்குது. இப்போ தான் மெஷினு அப்படி ஒன்றும் இருக்காது, சுத்தமாக தான் இருக்கும். இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். கம்பு வேறு அப்படியே முட்டை முட்டையாக இருக்குது பாரு. கண்ணே, ஒரு பிடி கம்புக்கு ஒரு பிடி அரிசி எடுத்துக்க. சுத்தம் பண்ணியாச்சு, துவைச்சி எடுத்துக்கலாம். என்னடா நம்ம கோழி இப்படி பண்ணுது? கொஞ்சம் மேலே தண்ணி ஊற்றி துவைச்சிக்கணும். அதுக்கு தக்கன தண்ணி. கணக்காக தண்ணி ஊற்றி பொட்டுன்னு போட்டால் அந்த மேல் தொப்பையெல்லாம் வந்துடும். இன்றைக்கி தான் ஒரு பிடி அரை பிடி கிளாஸில் போடுறீங்க. அன்றைக்கெல்லாம் 2 பிடி 3 பிடி போட்டு பெரிய வானார் சட்டியில் ஆட்டி வைப்போம். இந்தா அன்னைக்கு ஆட்டி வச்சுக்கிட்டா அந்த அளவுக்கு சாப்பிட்டாங்க. இன்றைக்கி அந்த அளவுக்கு சாப்பிட்றதில்ல. அன்னைக்கு வந்து வலுவாக பாடுபட்டாங்க, அந்த அளவுக்கு சாப்பிட்டாங்க. நிறைய பாடு என்ன சாப்பிட்டாலும் நல்லா சீரணமாகும். அன்னைக்கு இன்றைக்கி 2 படியாக 4 படியாக இருந்துருந்தாவா நெஞ்சு கறிக்குதுங்கிறாங்க. சொல்லு சொல்லு. அன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. இந்த 4 பிள்ளைகளுக்கு உலக்கையே பிடிக்க தெரியல. ஒரு ஆள் வந்து 4 இடத்துல 5 இடத்துல அன்னைக்கு சாப்பிட்டோம். அன்னைக்கு சரிமான ஆச்சு. என்ன சாமி, ஒரு 4 போடு சாமி. சரியா வேலையே போடு. நறுக்கணும். அப்படி கலங்கி வச்சு இன்னும் எங்கள் காலமெல்லாம் இந்த மாதிரி இன்றைக்கோ நாளைக்கோ இது எல்லாம் கற்றுக்குங்க சாமி. நல்லா போய் நல்லா விளையாண்டு ஆகிடுச்சு. மேலே தோட்டிக்கலாம் எடு சாமி. போன் நல்லா தொடச்சிது.
ஒரு சாக்கு போய் எடுத்தேன் ஊற வைக்கிறதுக்கு இந்த எடுத்துட்டு கண்ணு. கண்ணு சாக்கு எடுத்தா கண்ணு புடச்சி எடுத்துக்கலாம், சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இப்படி தேய்ச்சி புடச்சோம்னா அந்த தொல்லியெல்லாம் போயிடும். மேல் தொல்லியில் நல்லா படியார வேலையேன்னு இருக்குன்னு சொல்ல சொல்லையா எறும்பெந்தியே இருக்குது கண்ணு. இதே மாதிரி எல்லாத்தையும் புடச்சி எடுத்துக்கணும். கம்பு பாரு மொட்டு மொட்டாக இருக்குது பாருதா, விளையேடு இருக்குது பாரு. இந்த மாதிரி புடச்சி எடுத்துக்கணும். புடைக்கவே வாயில் போட்டு சிங்களாமனு தோணுது, நல்லா மணக்குது. அப்போல்லாம் இந்த பஞ்சங்காலத்தில் இப்படி புடச்சி பச்சை சக்கரை போட்டு பிள்ளைகளுக்கு கொடுப்பத. அப்போ அப்படி ஒரு பஞ்சம் எங்களுக்கு. அந்த காலத்தில் இந்த தொல்லி புடச்சி மடி சக்கரை போட்டு கலந்து கொடுத்தா ஆளுக்கு விட்டு கொடுப்போம். அதை தின்னு தண்ணியை குடிச்சிட்டு வகுந்துட்டுங்கோ. இன்னைக்கு பார்த்து பண்ணி வச்சாலும் சாப்பிட மாட்டேங்குதுவோ. ஒரு பிடி கம்புக்கு ஒரு பிடி அரிசி. கம்பும் சுத்தம் பண்ணியாச்சு, அரிசியும் சுத்தம் பண்ணியாச்சு. தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். ஊற்றுக்கண்ணே தண்ணி இருக்கிறதுக்கு யோசி இரு. நல்லா 2-3 நேரம் கழுவிக்கணும். ஊற்றுக்கண்ணே இரு. ஊற்றாயே. மூணு நேரம் கழிஞ்சா போகுது, கரு தண்ணி வந்துருச்சுதா. சுத்தம் பண்ணின கம்பை தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இது அதே மாதிரி 2 நேரம் கழிஞ்சிக்கலாம். கல்லுக்கு இது இருக்குது, சுத்தமாக அரிசி எடுத்துக்கலாம்.
கல் பாரு, இப்படி அரிசி போட்டுக்குங்க. உளுந்துடுதா? ஒரு பிடி கம்பு, ஒரு பிடி அரிசி, காக்கெல்லாம் உளுந்து. தண்ணீர் போட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். உளுந்து ஊற வச்சுக்கலாம். ஒரு 8 மணி நேரம் வருது. ஊற வச்சு 8-9 மணி நேரம் ஆகிப்போச்சு. பொழுதா போயிடுச்சுன்னு மேலே ஆட்டி எடுத்துக்கலாம். கம்பரிசி, நெல்லரிசி அருமையாக உரிப்பு வச்சுதா, நல்லா உரிப்பு வச்சு இந்த மாதிரி ஆட்டி எடுத்துக்கலாம். கணக்காக போட்டு ஆட்டிக்கலாம். கணக்காக தண்ணி வச்சு கட்டியுமே ஆட்டிக்கலாம். நம்ம நெவுன்னு ஆட்ட வேண்டியதில்லை. பருன்னு ஆட்டத்தான் ஆட்டினாத்தான் பருன்னு ஆட்டினோம்னா சொல்லையும் எந்திரிக்கும் பணியாரம். அன்னைக்கு கம்பு வெள்ளைச்சோளம் போடுவோம். இப்போ எங்கே வரையுது வெள்ளைச்சோளம்? இந்த அளவு மஞ்சள் போடுதா, அப்போ தான் பணியாரம் சொல்லதான் இருக்கு. வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னும் 3 கல் வரும். இதே மாதிரி ஆட்டி எடுத்துக்கலாம். கம்பு ஆட்டி எடுத்தாச்சு. உளுந்தம்பருப்பு ஆட்டிக்கலாம். உளுந்தம்பருப்பு மொட்டு மொட்டை பாரு, நல்லா உருக்கிடுச்சு பாரு. போய் ஆற்றுல குளிச்சுக்கிட்டு பணியாரம் தின்னுபிட்டு காவேரி அம்மனை கும்பிட்டு வரோம். கணக்காக தண்ணி தேய்ச்சி நல்லா நெவுன்னு ஆட்டிக்கணும். இந்த அளவுக்கு மஞ்சள் போகுது. வலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா நெவுன்னு மஞ்சிக்கிடுச்சு. போய் எடுத்துக்கலாம். நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். உப்பு கல் போட்டால் நம்ம பிடிச்சி போய் காலையில் போட்டுக்கலாம். நல்லா உளுந்து மாவு அரிசி மாவு நல்லா கலந்து வர மாதிரி பிணைஞ்சி வச்சுக்கணும்.
எந்த அளவுக்கு இப்படி கரைக்கிறோமா எங்கள் பிரியாவை காணமுன்னு கேட்பீங்க. பிரியா வேலைக்கு போயிட்டான். நைட்டு வரத்துக்கு 10:30 ஆயிடும். காலையில் வந்துடுவான். போது ஆட்டியாச்சு கொண்டு வைக்கலாம். காலையில் சுட்டு எடுத்துக்கலாம். மாவு நல்லா புளிச்சிட்டு காத்தாலே போட்டுமில்ல.